எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, உலக பிரகாரமான மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பாருங்கள். அவர்களுடைய மன திறமையினாலே, ஞானத்தின் திறமையினாலே அவர்கள் என்ன பண்றாங்க? பொக்கிஷத்தை சேகரிக்கிறார்கள், சம்பாதிக்கிறார்கள், பொன்னையும் வெள்ளியும் பொக்கிஷங்களையும் சேர்த்து கொண்டார்கள். இதுதான் உலக பிரகாரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு தேவை, வாழ்க்கையில் ஜீவனம் பண்ணுவதற்கு அந்த தேவைகள் எல்லாம் உண்டு. ஏனென்றால் பொன்னையும் வெள்ளியும் உன் பொக்கிஷமாக சேர்த்து கொண்டாய். நம் கர்த்தர் எப்படிப்பட்ட கர்த்தர் தெரியுமா? பொன்னையும் வெள்ளியும் என்னுடையது என்று கர்த்தர் பொன்னையை நேசிக்கிறார். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியில வரும் பொழுது பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன் எல்லா இடத்துலயும் போய் எல்லார்ட்டையும் போய், நான் ஊருக்கு போறேங்க, அக்கா ஒரு 10 கிலோ தங்கம் கொடுங்க, எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்கள் பொன்னோடும் வெள்ளியோடும் புறப்படவில்லையா? கர்த்தர் எவ்வளவு பெரிய கிருபை உள்ளவர் பார்த்தீங்களா? நம்ம ஆராதிக்கிற தேவன் பொன்னும் வெள்ளியும் பொக்கிஷமாக சேர்த்து கொள்கிறவராய் இருக்கிறார். நகையை கலத்தினோன்னு எந்த உபதேசம் எங்குமே கிடையாது. ஆனா இங்க பார்க்கும்போது கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்பா ராஜா அப்படின்றாரு. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எல்லாருக்கும் தேவைகள் எல்லாம் சம்பூர்ணமாய் சந்தித்து கொண்டே வருகிறார். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஞானத்தினாலே நம்முடைய வாழ்க்கையின் தரத்தையும் பொக்கிஷத்தையும் அதிகரித்தே கொள்வோமாக. கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.